ஹலோ ஹலோ யாருங்க? மேடம் வணக்கம். இந்த யூடியூப்ல அந்த V3 பத்தி வீடியோ போட்டிருந்தோம். ஆமாங்க. அது நீங்க பேச சொல்லிருந்தீங்க. சொல்லுங்க மேடம், என்ன டீடைல்ஸ் சொல்லுங்க. அத பத்தி உங்களுக்கு தெரியணுங்களா? ஆமா சொல்லுங்க. அப்படிங்க. நீங்க எங்க இருக்கிறீங்க? மதுரை மேடம். அப்படிங்களா? ம். சார் அதோட மெயின் ஆபீஸே மதுரை தானே சார் இருக்குதுங்க சார். அப்படியா? நீங்க மதுரை வந்து ஆபீஸ் பாத்திருக்கீங்களா? ஆபீஸ் மதுரையில பாக்கலீங்க சார். இங்க கோயம்புத்தூர், நாங்க வந்து கோயம்புத்தூர்லங்க சார். சரி மேடம். உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் என்ன தெரியணுங்க சார்? மதுரையில எங்க இருக்கு மேடம் ஆபீஸ்? கோயம்புத்தூர்ல தெரியும். ஆனா நாங்க எங்க சரௌண்டிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ன வரைக்குமே அந்த மாதிரி எதுவுமே கேட்டது உள்ள எல்லாரும் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. சரி சரி. கோயம்புத்தூர்ல இப்ப எவ்வளவு நல்லா இருக்கு ஆபீஸ்? ஆபீஸ் இப்ப 1 year தாங்க சார் ஆகுது. அதே கோயம்புத்தூர்ல பாஜின்னு ஒரு ஆபீஸ் இருந்துச்சு தெரியுமா? என்னங்க சார்? பாஜின்னு ஒரு ஆபீஸ் இருந்துச்சு தெரியுமா? அதே கோயம்புத்தூர்ல. அதெல்லாம் தெரியாதுங்க சார். எனக்கு நான் இது ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நான் இதுல இந்த மாதிரி பிசினஸ்ல நான் இன்னும் வரைக்குமே பண்ணதில்ல. ஒரு 8 years வந்து பாத்தீங்கன்னா ஆம்பே மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன். சோ எனக்கு அதுல வந்து நான் 8 years பண்ணதுக்கு நான் அந்த அளவுக்கு நான் எதுவுமே ஏர்ன் பண்ணதில்ல. சோ நான் இதுல வந்து 3 monthsல ஏர்ன் பண்ணிருக்கிறேன். சோ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்ல முடியும் இல்லீங்களா? மத்தவங்களோடது எப்படின்னு தெரியாது. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ ஜாயின் பண்ணல இருந்து ஒரு 7 months கிட்ட ஆகுது. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நான் அதுதான் நான் பார்க்க முடியும். ஏன்னா என்னோட சரௌண்டிங்ஸ்ல யாரெல்லாம் வந்து பாசிட்டிவா என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதான் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் நான் சொல்ல முடியும். என்னோட மீன்ஸ் ஆபீஸும் நானுமா லிங்க் இருக்குது, அவ்வளவுதான். நான் வந்து இங்க வந்து ஆக்டிவா இருக்கிறேன். ஆபீஸ் மைட் வந்து பேமெண்ட் மாதிரி இது பண்ணிருக்கீங்களா? ஒன்னும் இல்லைங்க சார். 600 rupees வந்து நான் எதுவுமே பே பண்ணலைங்க சார். நான் ஃப்ரீ என்ட்ரில தான் ஜாயின் பண்ணேன். ஃப்ரீ என்ட்ரில ஜாயின் பண்ண எனக்கு வந்து அந்த அமௌண்ட், அந்த 3 மாசத்துக்கான ரீசார்ஜ் அமௌண்ட் வந்தாச்சு. 3000 ரிவார்ட் பாயிண்ட்ஸும் வந்தாச்சு. அகைன் வந்து எனக்கு ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணங்காட்டி நான் என்ன பண்ணேன், ஓகே ஜஸ்ட் ட்ரையல் தானே, நம்ம தான் மந்த்லி ஆம்பேல 5 போட்டுட்டு இருக்கிறோம், ஜஸ்ட் ஒரு 18 போட்டு பாக்கலாமே அப்படின்னு சொல்லி 18 போட்டேன். அந்த மந்த் எனக்கு 10 to எனக்கு வந்துடுச்சு. 18 போட்ட அமௌண்ட் ரிட்டர்ன் ஆயிட்டீங்க? ஆமாங்க சார். ஏன்னா நான் வந்து என்னோட அதை நான் சொல்றேன், நான் வந்து என்னோட சர்க்கிள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்பி இருக்கிறவங்க இருக்கிறாங்க. சோ அவங்களும் வந்து இது பண்ண சொன்னா நான் போட்ட உடனே அவங்களும் போட்டாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியே வாங்கிட்டேன். இல்லைன்னா கூட 6 months வெயிட் பண்ணலான்னு தான் நினைச்சேன். சோ அவங்களும் நல்லா இருக்குது எல்லாம் பார்த்து எல்லாம் வாங்கிட்டு இருக்கிறவங்களையும் பார்த்ததுமே அவங்களும் வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி ஏற்கனவே நிறைய கம்பெனிலாம் வந்து நாங்க வந்து போட்டு நிறைய ஏமாந்துருக்கோம் வச்சுங்களேன். ஆமாங்க சார், இருக்குங்க சார். நீங்க மட்டும் இல்லைங்க சார், என் ப்ரோ அப்படியே தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு இங்க கோயம்புத்தூர்லயே தான் எங்க வீட்டு பக்கத்துல இந்த கம்பெனி இருக்கு. 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், 10-15 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஜஸ்ட் ட்ரையல் பாப்பாங்க. 1 lakh போட்டுட்டு 1.5 வந்து அவன் வந்து கட்ட வேண்டியதா போயிடுச்சு. அந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏமாந்துருக்கிறா. ஆனா நானும் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா எதுலயுமே